அவர்களின் ஆதிமங்கலத்து விசேஷங்கள் என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதையை இன்று நாம் பார்க்க போகிறோம். சிரிப்பூட்டும் கிராமம். ஆதிமங்கலம் என்ற கற்பனை கிராமத்துக்குள் அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்கள் அறிமுகமாகும் போது என்னென்ன கூத்துக்கள் எல்லாம் நடந்தன என்பதே இந்த புத்தகத்தின் சாரம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தெரித்து சிரிக்க வைக்கும். நகைச்சுவை கட்டுரைகள் எழுதுவதற்கு கூர்ந்த கவனிப்பும் தனித்துவமான நடையும் வாழ்க்கையின் மீது புகாரில்லாத மனநிலையும் வேண்டும். சர்க்கஸில் கோமாளியை பார்த்து சிரிக்கிறோம். பல கோமாளிகள் மற்ற சாகச வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பவராக இருப்பார்கள். அதை போல நகைச்சுவையாக நகரும் ஆதிமங்கலத்து விசேஷங்கள் தீவிரமான விஷயங்களையும் நுட்பமாக சுட்டிக்காட்டி செல்கிறது. மோட்டார் பைக்கை பார்த்து அலறியடித்து கொண்டு ஓடும் கிராம மக்கள், சினிமா திரையில் சண்டையிடும் நாயகனையும் வில்லனையும் விளக்க முயற்சிக்கும் பஞ்சாயத்து தலைவர் என அறிவியல் சாதனங்கள் கிராமத்துக்குள் நுழையும் போது உண்டாகும் அனுபவங்களை வரிக்கு வரி சிரிக்கும்படி எழுதியிருக்கிறார் காசி சிவகுமார் அவர்கள். மின்சாரம். ஆதிமங்கலத்தில் இரவு மிக நீளமாக உணரப்பட்டது. இரவிலும் பகலிலும் சுவர்கோழிகளின் ரீங்காரம்தான் அநேகமான பின்னணி இசை. அநேக கிராமங்கள் போல அதுவும் மாலை மங்கியதும் இருட்டெனும் கடலுக்குள் அமிழ்ந்துவிடும். ஊருக்கே ஒளியூட்ட பகவதி அம்மன் கோயில் முன்பு ஒரு தூணும் தலைவாசலுக்கு பின்னால் ஒரு தூணும் இருந்தன. அவை விளக்கு தூண்கள். செல்லான் தான் விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றுவதும் ஒளி ஊட்டுவதும். கைரேகை மங்கும் கருக்களில் வந்து அவற்றுக்கு தீ பொருத்துவான். சுடராகப்பட்டது கண்ணாடி பெட்டகத்தினுள் ஒளிரும். அந்த கண்ணாடி கூண்டு மேலே செல்ல செல்ல சற்றே விரிவாங்குகிற செவ்வகமாகும். அதன் மேற்பரப்பில் விளிம்பு கட்டிய முக்கோண தகரங்கள் பொருத்தி மூடியிருக்க, கூம்பிய அதன் மேல் தோற்றத்திலும் மேலாக துருப்பிடித்த தகரத்தாலான பூ ஒன்று கவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த பூவின் காம்பு வானத்தை குறிவைத்து நீட்டியபடி ஈட்டி கூர்மையுடன் இருக்கும். கீழே விளக்கின் சுடர் எரிந்தாலும் இரவில் நில ஒளியில்தான் அது தன் இருப்பை தெரிவிக்கும். என்றேனும் ஒரு நாள் நிலவை குத்தி கிழித்துவிடக்கூடும் என்ற தோற்றத்தை அந்த பூவின் காம்பு காட்டுகிறது. 8 அடி உயரமுள்ள கல்தூணின் மீது அந்த ஒளிப்பெட்டிகள் இருந்தன. தீ பொருத்த வசதியாக இடுப்புயர இரும்பு ஏணிகள் கல்தூணோடு பிணைக்கப்பட்டிருந்தன. பகல் தொடங்கி பறவைகள் அணையும் நேரம் வரை ஏணியும் கம்பமும் குழந்தைகளின் விளையாட்டில் வசீகரமாக பங்கு வகித்தன. சுடர்கள் கனத்துக்கு கனம் புதியவைதான். அன்றைக்கு தலைவாசலில் ஒரு புதிய ஒளி பற்றி பேச்சு வந்தது. பக்கத்து பெரிய ஊரான சின்ன தாராபுரம் போயிட்டு வந்திருந்த ஐயா கண்ணு புதிதாக வந்திருந்த கரண்டை பல்பின் ரூபத்தில் கண்டுவிட்டு வந்திருந்தார். அவர் வயர்களை எலிவால் மாதிரி இருக்குதுப்பா என்று வர்ணித்தார். உள்ளங்கைய சோண்டு கருப்பு பெட்டி ஒன்று இருக்குது. அதுல ஆட்டு புழுக்க மாதிரி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்குது. அதை கீழே தள்ளுனா பொலீர்னு எரியுது. புழுக்கைய மேல தள்ளுன்னா அவிஞ்சிருது. என்ன மாயமோப்பா, கண்ணாடியில பிடிச்ச கம்பம் மாவு மாதிரி உருண்டையா இருக்குதுப்பா, அதுதான் எரியுது. அதுக்கு பேரு லைட்டாம்ல. வைகாசி பகல் மாதிரி வெளிச்சம்பா, கண்ணு கூசுது. ஐயா கண்ணு விவரித்த விதம் கண்டு ஒளிவெள்ளம் பற்றிய கனவில் பலர் மிதந்தாலும் காரிய படகு விட்டவர்கள் 2 பேர்தான், வரதராஜும் சிவன் காளையும். கரண்ட் ஆபீஸ் மூலனூரில் இருந்தது. இருவரும் சென்று ஆபீசரை பார்த்தார்கள். மின்சாரம் நாடெங்கும் மின்வேகத்தில் பரவி வருவதாகவும் விரைவில் ஆதிமங்கலத்துக்கே கூட கரண்ட் ஆபீஸ் வந்துவிடும் என்றும் அவர் சொன்னார். விரைவில் இருவர் வீட்டுக்கும் மின்சாரம் கிடைக்கும் என்று கூறி டெபாசிட் தொகையை வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தார். 1 வாரத்துக்குள்ளாகவே கம்பம் நடுவதற்கு குழி தோண்ட ஆட்கள் வந்தனர். வந்த ஆட்களுக்கு தண்ணீர், கருப்பட்டி காப்பி, நீர், மோர், பானகம் என ஊர் பெண்கள் உபசரித்தனர். செம்பட்டையின் மாட்டு வண்டியில் கம்பங்கள் நடைக்கு ஒன்றாக மூலனூரிலிருந்து வந்து சேர்ந்தன. குழிகளில் கம்பத்தை இறக்கி நிறுத்த ஊரார் ஒத்துழைத்தும் கூட கரண்ட்டுக்காரர்கள் மிக சிரமப்பட்டனர். கம்பத்தை நிறுத்திய கையோடு கரண்ட் கணேசன் அந்த வாசகத்தை சோர்வின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்தினான். வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, கதியத்தவனுக்கு கரண்ட் ஆபீஸ் வேலை. 2 வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு தந்தவர்கள் கூடுதலாக தலைவாசலில் பொதுவிளக்கு ஒன்றும் கம்பம் நிறுவி கனெக்ஷன் கொடுத்தனர். செல்லானின் ஒளியேற்றும் வேலை பறிபோனது. அப்பொழுதிருந்துதான் முந்தைய ஒளியன் என்ற அடிப்படையில் செல்லானிடம் புதுவிளக்கு பற்றி விளக்கத்தை எதிர்பார்த்தனர்.
மேலே தெரியறது கம்பி இல்லைங்க, அது ஒரு குழாய். நமக்கு மெயின் ஆஃபீஸ் உடுமலைப்பேட்டையில இருந்து தானுங்களே, அங்கேருந்து எண்ணெய் ஊற்றி விட்டுருவாங்க. அது இங்கே வந்து எரியுது பாருங்க. திரிய கொளுத்துறவனுங்களுக்கே பதிலாத்த சுவிட்சை போடுறது என்று செல்லான் கூறியதும் பொந்தன் நம்பிவிட்டான். அந்த ராத்திரியே ஆளரவம் ஓய்ந்ததா என்று பார்த்துவிட்டு ஒரு குண்டாவை இடுப்பில் வரிச்சல் போட்டு கட்டி கொண்டு ரம்பத்தை எடுத்துக்கொண்டு கம்பத்தின் மீது ஏற தலைப்பட்டான் பொந்தான். நல்ல வேளையாக நாராயணசாமி அங்கே வந்து தடுத்தாட்கொண்டார். அவர் கரண்ட் பற்றி அறிந்தவர். மறுநாள் கரண்ட் கணேசனிடம், இதை பாருப்பா, முதல்ல நீ பார்க்குற ஆளுங்க கிட்டையெல்லாம் கரண்ட்டை பற்றி சொல்லி வைக்கணும், வெட்டியா சாக தெரிகிறானுங்க என்று கேட்டுக்கொண்டார். கணேசன் அடுத்த மின்சாரத்தின் ஆளை தூக்கியடிக்கும் பவர் பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். வீடுகளுக்கு மின்சாரம் வாங்கிய இரு வீட்டு பெண்களுக்கும் வருகிறவர்களுக்கு காஃபி வைத்து தருவது பெரிய வேலையாகிவிட்டது. காஃபி வைப்பது கூட 2வது வேலைதான். முதல் வேலை சுவிட்சுகளை போட்டு காட்டுவதும் விளக்குகள் எரிந்தணைவதை அணைவதையும் அணைந்தெறிவதையும் கண்ட மக்கள் இது எப்படி மனமாற வியந்தனர். சிவன் காளையும் வரதராஜுவும் கரண்ட் வாங்கியதும், ஆஹா, நம்ம பவுசுக்கு இழுக்காச்சே என ஊர் மணியக்காரரும் கனகப்பிள்ளையும் உடனே கரண்ட் ஆஃபீஸ்க்கு போய் பணம் கட்டிவிட்டு வந்து விட்டனர். மின்சார உபயோகர்கள் இருவரில் வரதராஜு மின்சாரத்தை சிக்கனமாக புழங்கினார். சிவன் காளை வீட்டில் நடந்தது துஷ்பிரயோகம். அங்கு 24 மணி நேரமும் சகல பல்புகளும் எரிந்து வந்தன. வரதராஜு ஒரு செவ்வாய்க்கிழமை தாராபுரம் சந்தைக்கு சென்றுவிட்டு அகாலத்தில் வீடு திரும்பினார். இரவு 1 மணிக்கு சிவன்காளை வீட்டில் ஜெகஜோதியாய் விளக்கெரிய கண்டு வீட்டினுள் எட்டி பார்த்தார். வீடு ஆழ்ந்த துயிலில் இருந்தது. கதவை தட்டமும் விழித்து கொண்ட சிவன்காளை கேள்வியுடன் திறந்தார். என்னண்ணே இந்த நேரத்துல? வீடே தீ பிடிச்ச மாதிரி லைட் எரியுதே, அதான் என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இதற்கு சிவன்காளை சொன்ன பதில் வரதராஜுவை மூச்சடைய வைக்கவில்லை. எனினும் ஒரு கணமாவது மூச்சை நிறுத்தியது. அதை என்ன கேட்குறீங்க? என் வீட்டுக்காரிக்கு இப்பெல்லாம் லைட் வெளிச்சம் இல்லைன்னா தூக்கம் வர்றது இல்லையா? அது சரிப்பா, இதுக்கெல்லாம் யாரு காசு கட்டுறது? காசா? அதான் அன்னைக்கே நீங்களும் நானும் கரண்ட் ஆஃபீஸில் கட்டிட்டோம்ல. சண்டாளா, அன்னைக்கு கட்டினது டெபாசிட்ரா. இனிமே பட்டு நாம் எரிக்கிற அளவு பார்த்து மாதம் பணம் கட்டணும். பில் வரும் பார்த்துக்கோ. வரதராஜு சொல்லி முடித்த மறுகணம் இருவரும் இருட்டில் நின்றனர். சிவன்காளை விரைந்து சென்று சுவிட்சுகளை அணைத்த வேகம் மின்சார வேகத்துக்கு எல்லளவும் குறைவில்லாததே. அதற்கு பின் மாலையில் சிறிது நேரம் மட்டும் மங்கிய பல்பு ஒன்று சிவன்காளை வீட்டில் எரிவதை ஊர் பார்த்தது. அந்த ஒற்றை விளக்கு